மோடி ஆர்மி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழக செய்திகள். அண்மையில பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் இபிஎஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல 2 கேள்விகளுக்கான பதில்கள் மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து கேள்வி கேட்ட போது நாடாளுமன்றத்தில் அதிமுக கூட்டணி இப்பொழுதும் தொடரும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. இது ஒரு முக்கியமான குறிப்பா நம்பப்படுகிறது. இரண்டாவது, விவசாயிகள் போராட்டம் குறித்து கேள்வி கேட்ட போது எதிர்கட்சிகள் விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பதிலாக இடைத்தரகர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகளை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. அடுத்தது, திமுக கூட்டணியில ஒரு சில மாற்றம் வரும் அப்படின்றது போல ஒரு சில செய்திகள் வருது. அண்மையில ஒரு பத்திரிகை செய்தி என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின், அதாவது திமுகவோட இளவரசர், அவர் கமல் கட்சியோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை திமுக மற்றும் மக்கள் நீதிமன்றம் இரண்டுமே எதிர்க்கல, மறுக்கல. அடுத்ததாக, பீகார் தேர்தலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய ஓவாசி இப்போது தமிழக தேர்தலில் போட்டியிடுவார் என்பது உறுதியாகியுள்ளது. யாரோட கூட்டணி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடைசியாக, சேலத்துல மோடி இட்லி உணவகங்கள் துவக்கப்பட்டுள்ளன. 10 ரூபாய்க்கு 4 இட்லி, சுட சுட சாம்பாரோட. இது மக்கள் மனதை வெகுவாக கவர்ந்து இழுத்துள்ளது. சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா சாப்பிடுறது நல்லா, நிறைய ஃபுல்லா நல்லா இருக்கு. சாப்பிடுறது நல்லா திருப்தியா இருக்கு. அதை எப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதாவது குழந்தைங்க அன்னபூர்ணா ஹோட்டல்ல கொடுக்குற சாம்பார் இட்லியை விட இது பிரதமர் இருக்கு. சரிங்களா, வாழ்த்துக்கள். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு இப்ப தனியார்களோட கைகோர்க்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கு. இதனால என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயல்நாட்டில் இருக்கிற இல்லைன்னா உள்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காணொலி நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட உரையாற்றினாரு. அந்த சமயத்துல பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சி உபகரணங்களை இந்திய தேசமே இனிமே தயாரிக்க தொடங்கும். இந்த தயாரிப்புல இந்திய நிறுவனங்களுக்கு ISRO சேர்ந்து பயணித்து அதை உருவாக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்றாரு. இதனால என்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்ட போது பிரதமர் சொல்றாரு, ஐடி துறையில எப்படி உலகத்தின் முதன்மை இடத்துல இந்தியா இருக்கோ அதே மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி துறையிலும் இந்திய தேசம் முதலிடத்தை வகிக்கும். அதுக்கு இந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சி வழிவகுக்கும் அப்படின்னு பாரத பிரதமர் அறிவித்திருக்கார். கிளைமேட் ஆம்பிஷன் சமிட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கு ஒன்றுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் கலந்துட்டாரு. அந்த நேரத்துல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றத பிரதமர் பட்டியலிட்டு காமிச்சார். முதல்ல பெருமையா சொன்னது என்னன்னா, ஃபாரஸ்ட் கவர், காடுகளோட பரப்பளவு அதிகரித்திருக்கு இந்தியாவில் அப்படின்னாரு. இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னாரு, சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டு எவ்வளவு இருந்தது தெரியுமா? வெறும் 2.6 கிகாவாட் அளவு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 36 கிகாவாட்ஸ் சூரிய சக்தி மூலம் நம்ம உற்பத்தி பண்றோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றோம், மரபுசாரா மின்சார உற்பத்தி
இது அடுத்த ஆண்டுல இந்தியாவோட மொத்த உற்பத்தி பார்த்தோம்னா 175 GW அப்படின்ற நிலையில இருக்கும் அப்படின்னு பாரத பிரதமர் கூறியிருக்கிறார். Excellencies, this summit marks the 5th anniversary of the Paris Agreement, the most ambitious step in our fight against climate change. Today, as we are looking to set our sights even higher, we must also not lose sight of the past. We must not only revise our ambitions, but also review our achievements against targets already set. Only then can our voices be credible for future generations. Excellencies, I must humbly share with you that India is not only on track to achieve its Paris Agreement targets, but to exceed them beyond expectations. We have reduced our emission intensity by 21% over 2005 levels. Our solar capacity has grown from 2.63 gigawatts in 2014 to 36 gigawatts in 2020. Our renewable energy capacity is the 4th largest in the world. It will reach 175 gigawatts before 2022, and we have an even more ambitious target now, 450 gigawatts of renewable energy capacity by 2030. We have also succeeded in expanding our forest cover and safeguarding our biodiversity. And on the world stage, India has pioneered 2 major initiatives: the International Solar Alliance and the Coalition for Disaster Resilient Infrastructure. Excellencies, in 2047, India will celebrate 100 years as a modern independent nation. To all my fellow residents of this planet, I make a solemn pledge today. Centennial India will not only meet its own targets, but will also exceed your expectations. Thank you. Thank you very much. பாகிஸ்தான் ராணுவம் பங்களாதேஷ் பகுதியில நிறைய கொடுமைகள் செய்தாங்க. அதுக்கு எதிராக பங்களாதேஷ் மக்கள் வெகுண்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த தேசத்து தலைவர்களோட வேண்டுகோளை ஏற்று இந்திய ராணுவம் பங்களாதேஷ்குள்ள நுழைந்தது. அங்க இருந்த பாகிஸ்தானி ராணுவத்தை தோற்கடித்தது. 93,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்தோட சரணடைந்தாங்க. இது நடந்து 50 வருடம் ஆயிருக்கு. இந்த 50 ஆண்டு கால நினைவு விழால விஜய் திவஸ் அப்படின்னு பெருமையோட இந்திய ராணுவம் கொண்டாடியது. இந்த நேரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ராணுவத்திற்கு தனது பாராட்டுதல்களை தெரிவித்தார். 1971 एक नए देश का जन्म हुआ। कैसे वो दर्द भरी पुकार सुन भारत आगे आया एक देश को आजादी दिलाने। कुछ पराक्रमी महावीरों ने भारत को दिलाई उसकी सबसे बड़ी जीत जंग में। कैसे भारत की सेना और मुक्ति वाहिनी लड़े कंधे से कंधा मिलाकर। थल,
जल और आकाश एकजुट हुए। तो चलें एक बार फिर पलटें इतिहास के वो पन्ने और याद करें उन शूरवीरों का रोंगटे खड़े कर देने वाला साहस। 1971 की उस लड़ाई का स्वर्णिम विजय वर्ष मनाते हुए குஜராத் மாநிலம் கட்ச் பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஏரியாவா இருந்ததுங்க. அது குஜராத்தோட தலைநகரத்துல இருந்து ரொம்ப தொலைவில் இருந்தது. அதனால டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த பகுதியில இல்ல. ஒரு மாதிரி சதுப்பு நிலம் மாதிரி ஏரியா அது. அதுவும் இல்லாம ஒரு எர்த்குவேக் வர வந்துருக்கு. யாருமே அரசு அதிகாரிகள் கூட கட்ச் பகுதிக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. அதையும் மீறி யாராவது போஸ்ட் பண்ணா அதை அவங்க நினைச்சுப்பாங்க இது ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த நிலையில இருந்த கட்ச் பகுதிக்கு நிறைய முன்னேற்றம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல அவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வந்தது. இப்போ சமீபத்துல கட்ச் பகுதியில 1,80,000 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி மற்றும் காற்றாலை பூங்கா ஒன்று அமைக்கிறது குஜராத் அரசு அமைக்கிறது. இது மொத்தம் 30 கிகாவாட் மின்சாரம் இங்க இருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல அதே நாள் 118 வருஷத்துக்கு முன்னாடி அகமதாபாத்ல நடந்த ஒரு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன், தொழில் கண்காட்சி ஒன்று நடந்திருக்கு. அந்த கண்காட்சியில அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா என்ன இருந்தது தெரியுமா? சூரிய சக்தியை பயன்படுத்திய சில கேட்ஜெட்ஸ். உதாரணமா சூரிய சக்தியில் இருக்கிற சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ், சோலார் குக்கர், அந்த மாதிரி ஒரு கேட்ஜெட்ஸ் அங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது மிக பிரபலமாச்சு. இத இந்த சுவையான நிகழ்ச்சியை பாரத பிரதமர் நினைவு கூர்ந்தார். मैं एक घटना सुनाता हूं। आज से 118 साल पहले, 118 साल कोई कम समय नहीं होता है। आज से 118 साल पहले आज ही के दिन 15 दिसंबर को ही 118 साल पहले 15 दिसंबर को अहमदाबाद में एक इंडस्ट्रियल एग्जीबिशन का उद्घाटन किया गया था उस जमाने में। और इस एग्जीबिशन का मुख्य आकर्षण क्या था? उसका आकर्षण था भानु ताप यंत्र। भानु यानी सूर्य, यानी 118 साल पहले यहां के हमारे एंटरप्रेन्योर्स की सोच देखिए। भानु ताप यंत्र यानी सूर्य ताप यंत्र, ये सबसे बड़े आकर्षण का कारण था। भानु ताप यंत्र यानी सूर्य की गर्मी से चलने वाला यंत्र, और एक तरह से वो सोलार कुकर की तरह उन्होंने विकसित किया था 118 साल पहले। आज 118 साल बाद आज 15 दिसंबर को ही सूरज की गर्मी से चलने वाले इतने बड़े रिन्यूएबल एनर्जी पार्क का उद्घाटन हो किया गया है। इस पार्क में सोलर के साथ साथ पवन ऊर्जा दोनों से करीब 30,000 मेगावाट बिजली पैदा करने की क्षमता होगी। கரும்பு விவசாயிகளுக்கு உதவுவதற்காக 3,500 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளது. அண்மையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கரும்பு விவசாயிகள் மற்றும் கரும்பு ஆலைகளில் பணிபுரியும் 5 லட்சம் தொழிலாளர்களுக்கும் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் இந்த மானியத் தொகை செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் இந்தியா திஸ் வீக் பகுதியில் சந்திப்போம். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.